நம்ம வந்து மட்டன் தால்ச்சா செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணி, மட்டன் தால்ச்சா செய்ய போகிறோம். அதுக்கு உண்டான தேவையான வெங்காயம், தக்காளி, மாங்காய் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. மசாலா ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. மட்டனை பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போதே சைஸாக நமக்கு தேவையான சின்ன சைஸாக அழகாக வெட்டி வாங்கிட்டு வந்துச்சு 5 கிலோயும். இதில் எலும்பு தனியாக, மட்டன் தனியாக, நம்ம கறி தனியாக பிரித்து வச்சாச்சு. இதில் பார்த்து இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம வந்து தாளிப்பு போடுறது வந்து வீடியோ வந்து எடுக்கல, சரியாக இல்லை, அது ஒரே பிளாக் ஆகிடுச்சு. அதனால் அந்த வீடியோ நம்ம போடல. இப்போ தாளிப்புலாம் போட்டு இப்போ தாளிச்சா வந்து நல்லா கொதி வந்து சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து லாஸ்ட்டு இறக்க போகும்போது மட்டும் நம்ம வந்து மாங்காவும் புளி தண்ணியும் கூட்டி இறக்கிட வேண்டியதான். நல்லா அருமையாக கொதிச்சு எல்லாத்தையும் ஊற்றி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மட்டன் நல்லா கொதித்து நல்லா பக்குவமாக வெந்து சூப்பராக வந்துடுச்சு. நம்ம வந்து இதை வந்து அடுத்தது பிரியாணி செஞ்சு அதை ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா ரெடியாக ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து தாளிப்பு போடுறது வந்து இந்த வீடியோவில் போடுறதுனால அடுத்த வீடியோவில் நம்ம முழுசாக போடுறோம். நன்றி.